ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால 1.5 லட்சம் பேர் வேலை பார்த்தா இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க வெறும் 17,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. இன்னும் 5 ஆண்டுகளில் இந்திய நாடு முழுக்க துறைமுகங்களில் வெறும் 5,000 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் துறைமுகம் லாபகரமாக நடக்குமா? நடக்கும். துறைமுக கட்டணம் இருக்குமா? இருக்கும். அதிகாரி இருப்பாரா? இருப்பாரு. ஆனால் துறைமுகத்தில் எந்த தொழிலாளிக்கும் வேலை இருக்காது. ஹாஸ்பிட்டல் வந்து நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். அதர் போர்ட்ல இருந்து வந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போது அதெல்லாம் கிடையாது. இப்போது ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சங்கம் வந்து இந்த கான்ட்ராக்ட் லேபர் பற்றின ஒரு விழிப்புணர்வோ அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ற ஒரு செயலை செய்யாமல் விட்டு இருக்கு. அது பெரிய ஒரு தவறாக நான் நினைக்கிறேன். போராட்டம் 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 தொடர் முழக்க போராட்டம் தொழிலாளர்கள் கட்டண முழங்கி போராட்டம் வர்க்கர்ஸ் யூனிட்டி தமிழின் செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி, பம்பாய் உட்பட்ட பிரதான துறைமுக தொழிலாளர்கள் கடந்த 25-26 அன்று தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பகுதியாக சென்னையில் 26 அன்று CITU சார்பாக மெட்ராஸ் போர்ட் அண்ட் டாக் எம்ப்ளாயீஸ் யூனியன் சம்பள உயர்வு ஒப்பந்தம், தனியார் மயம் எதிர்ப்பு, துறைமுக மருத்துவமனை சீல் செய்தல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை வலியுறுத்தினர். நாம் அவர்களின் கோரிக்கை பற்றியும் தனியார் மயத்தின் பல அம்சங்கள் பற்றியும் அவர்களிடம் உரையாடினோம். மேலும் தொழிலாளர்கள் சார்ந்த செய்திகளுக்கு வர்க்கர்ஸ் யூனிட்டி பக்கத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தொடர் முழக்க போராட்டத்தில் முன்வைக்கப்படுகிற மிக முக்கியமான கோரிக்கை ஒன்று, கடந்த 30 மாதங்களாக நிலுவையில் இருக்கிற சம்பள உயர்வு பிரச்சனையை உடனடியாக பேசி முடிக்க வேண்டும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தொழிலாளருக்கு சம்பள உயர்வு வந்து உயர்த்தி தரணும். இது வந்து ஷரத்து. இது வந்து 1965 சட்டத்திலேயே அது இருந்தது. அந்த 1963 சட்டத்தை அவங்க வந்து பிஜேபி அரசு ஒடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 2021 வந்து மேஜர் போட்டு அத்தாரிட்டியாக மாற்றிட்டாங்க. அத்தாரிட்டியாக மாற்றினதுனால 4000 சட்டங்கள் கொண்ட இந்த தொகுப்பை வந்து அழிச்சிட்டு வெறும் 4 சட்டங்களாக மாற்றினதுனால இந்த தொழிலாளர்களுடைய அடிப்படை சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையை தான் இப்போ நம்ம கேட்குறோம். துறைமுகத்தில் நான் பணியில் சேரும்போது 1995 சேரும்போது 3000 தான் சம்பளம். அப்போ இருந்த காலகட்டங்கள் வேறு. இப்போ இந்த 34 ஆண்டு கழித்து 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட நான் சம்பளம் வாங்கினாலும் போதாதுங்கன்னு இருக்கிறது. காலத்தின் கட்டாயத்தினால விலைவாசி ஏற்றத்தின் காரணமாகவும் வீட்டு வாடகை பணம் அதிகமாக இருக்கின்றனாலையும் இப்போ மருத்துவ செலவுகள் மற்ற பிள்ளைகளுடைய படிப்புகள் இத்தனை செலவுகளையும் வந்து ஒரு சாதாரண தொழிலாளி வந்து அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு பார்க்கணும் அப்படின்ற போது இங்கே இருக்கிற கடைநிலை ஊழியராக இருக்கிற கிளாஸ் 4 எம்ப்ளாயால் அந்த பணம் வந்து சம்பளன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. வந்து உழைக்கும் தொழிலாளர்களுக்கு காசு கொடுக்க சம்பளம் உயர்த்தணும் அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. அந்த மாதிரி மற்ற இருக்கிற கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஊதியம் வந்து 21,000 கேட்குறோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பசங்க வந்து குடும்பம் நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு மாத வாடகை, அதுக்கப்புறம் சாப்பாடு, தங்குற இடம், துணிமணிகள், மருத்துவ செலவு அப்படின்னா ஒரு கடைநிலை ஊழியராக ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை நீங்கள் டிசைட் பண்ணால் கூட அவருக்கு ஒரு 21,000 நம்ம வந்து அடிப்படை சம்பளம் கொடுக்கணுன்றோம். ஆனால் இவங்க கொடுக்கறது வெறும் 10,000 12,000 கொடுக்கும்போது எப்படி ஒரு குடும்பத்தை வந்து ஒரு தொழிலாளி வந்து நிர்வகிக்க முடியும்? அதனால் என்னது மன உளைச்சலுக்கு ஆளாகி சிலர் வந்து தற்கொலைக்கும் போகிறா, சிலர் தவறான பாதிக்கும் போயிடுறான். கண்டிப்பாக தோட இதில் வந்து நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா சங்கம் வந்து இந்த கான்ட்ராக்ட் லேபர் பற்றின ஒரு விழிப்புணர்வோ அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ற ஒரு செயலை செய்யாமல் விட்டு இருக்கு. அது பெரிய ஒரு தவறாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனும் நம்ம சார்ந்த தொழிலாளி தான். அந்த தொழிலாளிக்கு இந்த அடிப்படை சம்பளம் 21,000 நம்ம வாங்கி கொடுக்கணுன்ற முயற்சியை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ சமீபமாக கல்கத்தாவில் நடந்த ஆல் இண்டியா ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கில் வந்து தப்பன்சன் தோழர் என்ன சொன்னார் அப்படின்னா, இனி வருகின்ற காலங்களில் ஒர்க்கிங் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்தை விட அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸை தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துக்காக நீங்கள் பாடுபடணும். ஆல்ரெடி அந்த எம்ப்ளாயீஸாக இருக்கிறவனுடைய தரத்தை விட அவங்களுக்கு தரம் ரொம்ப தாழ்வாக இருக்குது. நீங்கள் அவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்காக இனி வருகின்ற காலங்களில் பாடுபடணும், அவங்களுக்காக உழைக்கணுன்றதை ஒரு கட்டாயமாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவதாக போனஸுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரை மத்திய அரசினுடைய ஒப்புதல் அதற்கு வழங்கப்படவில்லை. பண்டிகை காலங்களெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே துறைமுக தொழிலாளருக்கு உடனடியாக போனஸுக்கான
உத்தரவு வழங்கப்பட வேண்டும். இந்த 2 முக்கியமான கோரிக்கை மட்டுமல்லாமல் இந்திய நாட்டின் பெரும் துறைமுகங்களில் இருக்கிற ஒவ்வொரு சரக்குகளை கையாளுகிற பெட்டகங்களை ஒன்றின் பின் ஒன்றாக அதை தனியாருக்கு தாரை வார்க்கிற நேஷனல் அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன் என்ற அடிப்படையிலே கொடுக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் துறைமுகத்தை தனியாருக்கு தாரை வார்க்கவில்லை, ஆனால் துறைமுகத்துக்குள் இருக்கிற சரக்குகளை கையாளுகிற முனையங்களை பெட்டகங்களை நாங்கள் தாரை வார்க்கிறோம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன, ஹோல் பாடி உயிரோடு இருப்பாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக எடுத்துருவாங்க, ஆனால் ஆள் மட்டும் உயிரோடு நடமாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஷிப்பிங் செக்ரட்டரி சொல்றாரு 2030 இந்திய நாட்டில் இருக்கிற 80% மேற்பட்ட துறைமுகங்களை நாங்கள் லேண்ட்லார்ட் போர்ட்டா மாத்திருவோம். லேண்ட்லார்ட் போர்ட்டா மாத்துறதுங்கிறது இதுதான். துறைமுகத்துக்குள்ளே இருக்கிற சரக்குகளை கையாளுகிற பெட்டகங்களை முனையங்களை தனியாருக்கு கொடுப்பாங்க. அப்படின்னா துறைமுகத்தில் தொழிலாளர்களே தேவையில்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 1.5 லட்சம் பேர் வேலை பார்த்தா இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க வெறும் 17,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. இன்னும் 5 ஆண்டுகளில் இந்திய நாடு முழுக்க துறைமுகங்களில் வெறும் 5,000 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் துறைமுகம் லாபகரமாக நடக்குமா? நடக்கும். துறைமுக கட்டடம் இருக்குமா? இருக்கும். அதிகாரி இருப்பாரா? இருப்பார். ஆனால் துறைமுகத்தில் எந்த தொழிலாளிக்கும் வேலை இருக்காது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய சவால். இந்த பிரச்சனையை அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இந்த துறைமுகத்தை உருவாக்குனது காலகாலமாக வேலை செய்த தொழிலாளர்களுடைய உழைப்பினால் கிடைச்ச வருமானத்தில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனை. ஆனால் இந்த மருத்துவமனை சீர்கெட்டு கிடக்கு. அந்த மருத்துவமனையில் நம்ம வேலை செய்கிற உள்ள ஹைலி பொல்யூட்டட் ஏரியா, பாதிக்கப்படுறது சுகாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், கெமிக்கலில், ஃபேக்ட்ரியில், மற்ற இதில் மண் எல்லாமே அந்த உடல்நிலை பாதிக்குது. அந்த பாதிக்கும் போது அவன் எங்கே போவார்? நமக்கான ஒரு மருத்துவமனை இருக்குன்னா அவர் அங்கே போய் அந்த தகுந்த ட்ரீட்மெண்ட்டை அவர் எடுத்துக்குவார். ஆனால் அந்த வசதிகள் இப்போ சரியாக குறைஞ்சே இருக்குது. காரணம் இந்த சென்னை போர்ட்டு அத்தாரிட்டியாக ஆக்டாக மாறுறதுனால பல சலுகைகளை தொழிலாளர் எழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பணிபுரியும் போதோ அப்போ இருந்த மருத்துவர்கள் இந்த ஒன் ஆஃப் த வேர்ல்டு அந்த மாதிரி டாக்டர்லாம் இருந்தாங்க. டாக்டர் மணி, கேப்டன் மணி, சர்ஜிக்கல், டாக்டர் குமரவேல் சீஃப் ஃபிசிஷியன், டாக்டர் ராஜசேகர் சீஃப் ஃபிசிஷியன், டாக்டர் வெற்றிராஜ், இவங்கெல்லாம் பணிபுரியும் போதோ ஹாஸ்பிட்டல் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். அதர் கோர்ட்லேருந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்க. மருத்துவ பார்த்துட்டு இங்கேருந்து போனாங்க. இப்போது அதெல்லாம் கிடையாது. இப்போது ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆப்ரேஷன் தேட்டர் மேலே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் 1 எக்யூப்மெண்ட்ஸ். ரெண்டாவது மெடிசன்ஸ். அப்போல்லாம் ஒரு மெடிசன்ஸ்னால் ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு தாண்டினா தான் டாக்டர் சீஃப் டாக்டர் சைன் பண்ணுவாங்க. இப்போல்லாம் 10 ரூபா மாத்திரை மருந்துக்கே சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய டாக்டர் அந்தளவுக்கு கிடையாது. பழைய மாதிரி டாக்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கோ ஒரு பிளான்டாக ஒர்க் பண்ணுறதுக்கோ யாரும் கிடையாது. இப்போ தற்போதுக்கு சென்னை துறைமுக ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் அவ்வளோ அருமையான தேட்டரில் இருக்குது. இங்கே நம்பர் 1 தேட்டர். இங்கே மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்க்குறதுனா சென்னை துறைமுகத்தில் இருக்க ஆப்ரேஷன் தேட்டர் அவ்வளோ அருமையான தேட்டர். எக்யூப்மெண்ட்ஸும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா அதில் வேலை செஞ்சுவேன் நான், எனக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி அவங்க நல்லா விரிவுபடுத்தி அந்த ஹாஸ்பிட்டலை நல்லா கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக துறைமுகத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் பணிவிடை பெறுகிறார்கள். அவங்களாம் பென்ஷனராக மாறிட்டாங்க. இப்போ இன்றைக்கி சென்னை துறைமுகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 18,000-19,000 பேர் வரைக்கும் பென்ஷன்தாரர். ஆனால் சாதாரண தொழிலாளி பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இந்த பென்ஷன்தாரர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் எப்படி பாதுகாக்க போகிறீங்க? இங்கே துறைமுகத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் நீங்கள் நாளுக்கு நாள் இந்த பென்ஷன்தாரர்களை போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த துறைமுகத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பலப்படுத்தணும். துறைமுக மருத்துவமனையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்தணும். புதிய புதிய நவீன கருவிகளை வாங்கி வைக்கணும். புதிய பல்வேறு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணணும். புதிய புதிய மருந்துகளை வாங்கி கொடுக்கணும். அப்படி இருக்கிற போது இந்த மருத்துவமனை சீர்கேட்டை உடனடியாக சரி செய்யணும். அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு விஷம் போல ஏறுது. ஆனால் அகவிலைப்படி 1/1/2024 44%, 1/4 அது அதே 44%, இப்போ 1/7 45%, ஒரு புள்ளி ஏறுதுங்கிறாங்க. இன்னும் அடுத்த குவார்ட்டருக்கு இன்னும் ஒரு புள்ளி தான் ஏறும். அப்போ விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்ப இந்த டிஏ அகவிலைப்படி உயரல அப்படின்னா இந்த டிஏ ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கணக்கு போடுற அந்த மெத்தடாலஜியே தப்பு.
அதுவே தப்பு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆக இப்படியான பல்வேறு பிரச்சனைகளை அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும். இந்த தீபாவளிக்குள் இந்த பிரச்சனையை பேசி முடிக்கவில்லை என்றால் நாங்கள் அனைத்து சம்மேளன தலைவர்களும் வருகிற 7-8 தூத்துக்குடி துறைமுகத்தில் கூடுகிறோம். இந்த பிரச்சனை உடனடியாக தீரவில்லை என்றால் துறைமுகத்திலே ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு நாங்கள் அறைகூவல் விடுப்போம் என்ற எச்சரிக்கையை இந்த தொடர் முழக்க போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அரசுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் தொழிலாளர்கள் சார்ந்த செய்திகளுக்கு ஒர்க்கர்ஸ் யூனிட்டி பக்கத்தை சப்போர்ட் பண்ணுங்க.